ஏமா, உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது வந்திருக்காங்களா? இல்ல, எனக்கு பிறக்க போற குழந்தைதான் இனிமே எனக்கு வேண்டியவங்க. எதுக்கு சிஸ்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டா பிரசவ வேதனை குறையுமா? வேண்டாம் சிஸ்டர், வேண்டாம். இதை விட எத்தனையோ வேதனையெல்லாம் என் வாழ்க்கையில தாங்கிருக்கேன். எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம், என்னால தாங்கிக்க முடியும். என்ன குழந்தை சிஸ்டர்? பெண் குழந்தைமா. பெண் குழந்தையா? பெண் குழந்தைனாலே முகம் சொலிக்கிற இந்த காலத்துல நீங்க வித்தியாசமா இருக்கீங்களே. ஏமா, குழந்தை அழுத அவனுக்கு காது கேட்கல? இப்பதானே பால் குடிச்சேன், அதுக்குள்ளே அழுவுற? பசிக்குதா? தாங்கிக்க. பொண்ணா பிறந்துட்டல, எல்லாத்தையும் தாங்கிக்க. இப்பத்துல இருந்தே நீ பழகிக்கணும். வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். வாங்க. டாக்டர், என்னமோ தெரியல, என் குழந்தை நடக்கவே மாட்டேங்கிறா. என்ன பொம்பளமா நீ? இவ்வளவு அழகான குழந்தைய நடக்க முடியாம பண்ணிட்டியே. இந்த சின்ன ஹாஸ்பிட்டல் எதுவுமே செய்ய முடியாது. மெட்ராஸுக்கு கொண்டு போய் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் குணப்படுத்த முடியும். நீ இப்ப எழுந்து நிக்க போற. அர்ச்சனா, வா. அர்ச்சனா, எழுந்து நடந்து வா. உன்னால நடக்க முடியும். எழுந்துச்சு நில்லு. அர்ச்சனா, எழுந்து நில்லு. அர்ச்சனா, நீ இப்ப எழுந்து நிக்க போற. எழுந்துரு, எழுந்துரு. அப்படிதான். அப்படிதான் ஓடி. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, காலேஜ்ல நடந்த எல்லா போட்டிகளையும் எனக்கு தான் வெற்றி. பாத்தீங்களா எத்தனை கப்புங்கன்னு? இந்த கப்பெல்லாம் 4 செவுத்துக்குள்ள அலமாரியில தான் அழகா இருக்க போகுது. ஓட்ட பந்தயத்துல முதல் பரிசுமா? வாழ்க்கையில நீனும் ஓடி ஜெயிக்க வேண்டிய கட்டங்கள் நிறைய இருக்குமா. இந்த கப்பு இலக்கியத்துக்குமா? இலக்கியங்கள் மட்டுமே வாழ்க்கை ஆயிடுறது இல்ல. உன் வாழ்க்கை மத்தவங்களுக்கு இலக்கணமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு சந்தோஷமா இல்லையாமா? சந்தோஷம் பாதி துக்கம் பாதின்னு நேரத்தை வீணடிக்காதமா. இத்தனை பரிசுகளையும் வாங்கிட்டதுனால எல்லாம் சாதிச்சதா நினைக்காத. இதெல்லாம் சின்ன விஷயம். நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. பரீட்சை நெருங்கிட்டு இருக்குல்ல, போய் படி. Thank you, Kumar. Okay. Bye. Bye. Bye bye. அர்ச்சனா, யார் அவன்? என்னோட கிளாஸ்மேட். இந்த ராத்திரி நேரத்துல ஒரு ஆம்பளையோட நீ ஸ்கூட்டர்ல வந்து இறங்குறத பார்த்தா 4 பேர் என்ன சொல்லுவாங்க? சொல்றவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. அர்ச்சனா, இத பாருமா, என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் சுத்தமா இருக்கேன். அது சரி, அவன் மனசு சுத்தமா இருக்கணுமே.
அம்மா இது ஒரு சின்ன விஷயம், இதை ஏமா பெருசுப்படுத்துறீங்க? இத பாரு அர்ச்சனா, பாம்போட பழகு, கொத்துனாலும் விஷத்தை இறக்கிடலாம், நெருப்புல சுட்டுக்க புண்ணு ஆத்திரலாம். ஆனா ஆம்பளைங்களோட பழகுனா நம்ப வச்சு கழுத்தறுத்துருவாங்கம்மா. அம்மா அம்மா, நான் எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேம்மா. என்னம்மா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசாம போயிட்டு இருக்கியே. மத்த அம்மாக்களா இருந்தா இந்நேரம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருப்பாங்க. அர்ச்சனா, உனக்கு வேணா அது பெரிய விஷயமா இருக்கலாம். அப்ப நீ எதைத்தாமா பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்க? அர்ச்சனா ஒரு எம்ஏங்கிறத விட அர்ச்சனா ஒரு ஐஏஎஸ்ங்கிறத தான் பெருமையா நினைக்கிறேன். எங்க வந்த? அர்ச்சனா எம்ஏ பாஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள பாராட்டிட்டு போகலாம் தான் வந்தேன். இந்த பாராட்டுறது தாளாட்டுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, நீ போலாம். என்னம்மா, வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே வாய மூடிடி, போகல. போலீஸ் அராஜகம், பொய் வழக்கு, போலீஸ் அராஜகம். ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை, ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை, ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை. ஸ்டாப் இட். இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? ஏன் இப்படி கலாட்டம் பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார், நாங்க இங்க கலாட்டா செய்யறதுக்காக வந்தோம், நியாயத்தை தானே கேக்குறோம். நியாயம் அநியாயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்கிட்ட இங்க எல்லாம் கலந்து போங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். இன்ஸ்பெக்டர், ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை, 1 minute சார். ப்ரொஃபசர் சந்தோஷ் குமாரை. போலீஸ் அராஜகம். சார், மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நிறுத்தணும்னா ஒண்ணு அவங்களை உள்ள அனுப்புங்க, இல்ல என்ன வெளியே அனுப்புங்க சார். நான் அவங்களை கன்வின்ஸ் பண்றேன் சார், ப்ளீஸ். ஆல் ரைட், ஓபன் பண்ணுங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதால இந்த பிரச்சனையை தீர்வு காண முடியாது. என்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன் என்னைக்கு ஜெயிக்கும். அதனால தயவு செய்து இங்க அமைதியா காணுங்க. என் மேல நீங்க காட்டுற அன்புக்கு ரொம்ப நன்றி. அதனால தான் சொல்றேன், இங்க இருந்து அமைதியா கழிஞ்சு போயிருங்க ப்ளீஸ், ப்ளீஸ். அர்ச்சனா, வாங்க. அங்க என்னடி போலீஸ் ஸ்டேஷன் முன்னால என்ன கூச்சல் போட்டுக்கிட்டு? அம்மா, எங்க காலேஜ் ப்ரொஃபசர் அரெஸ்ட். ஆமாங்க, அவரை கைது செஞ்சுட்டாங்க. நான் உங்ககிட்ட பேச வரல. கண்டவனோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு பாடி வீட்டுக்கு போலாம். அம்மா, அது வா, வீட்டுக்கு போலாம் சொல்றேன். அம்மா. அம்மா, பெத்தவங்கங்கிற ஒரே காரணத்தினால மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்துறதை என்னால தாங்கிக்க முடியல. ஏம்மா இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க? ஓஹோ, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? இருடி. சூடு தானே வைக்க போறீங்க, வைங்க. அம்மா, ஐயோ, என்னம்மா இது? ஏம்மா இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப நான் என் கையத்தான் சுட்டுக்கிட்டேன். இன்னொரு தடவை இப்படி செஞ்ச என்னையே நான் எரிச்சுக்குவேன். அம்மா. ஆமாண்டி, எல்லா தாயும் போல நான் உன்னை வளர்க்கல. இனிமே உன் இஷ்டப்படி யாரு கூட வேணாலும் பழகு, எங்க வேணாலும் போ. போடி, போ. நில்லுமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இத்தனை நாளா நீங்க என்ன கல்லாத்தான் வளர்த்தீங்க, இனிமே நானே கல்லா இருந்துடுறேன். உங்க இஷ்டப்படி நான் எங்கேயும் போக மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், யார் கூடவும் பேச மாட்டேன். அம்மா, இது சத்தியம்மா, சத்தியம். அர்ச்சனா, இனிமே உன் கவனம் எல்லாம் ஐஏஎஸ் படிப்புல மட்டும்தான் இருக்கணும்.
கொஞ்சம் தள்ளிக்கங்கம்மா ப்ளீஸ், கொஞ்சம் தள்ளிக்கங்க. இருங்கம்மா, எங்க போறீங்க? நான் வீட்டுக்கு போனேங்க, கொஞ்சம் வழி எங்கேயும் விடுங்க. போக முடியாது, மந்திரி வராரு. நான் அவசரமா போகணுங்க. அதோ மந்திரி வந்துட்டாருமா. அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி. ஒரு குட் நியூஸ் குமார், நான் ஐஏஎஸ் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன். பர்சனல் இன்டர்வியூ கூட அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நிச்சயமா பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆஹா அர்ச்சனா, உன் கூட பேசினதுனால உங்க அம்மா கிட்ட நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும். இனிமேல என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் இழக்க விரும்பல. எங்க அம்மாவோட நேச்சர் அப்படி, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் ஏழையா இருக்கலாம் அர்ச்சனா, ஆனா உன் மேல நிறைய மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். உங்க மேலே எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேக்குறேன். தட்ஸ் ஆல் ரைட். ஆனா இனிமே நான் உன்னை சந்திக்க விரும்பல. ஏன்னா என் கூட பேசுறதுனால உனக்கும் உங்க அம்மாவுக்கும் பிரச்சனைகள் வர்றது எனக்கு பிடிக்கல. என்னம்மா விசேஷம்? இத்தனை வருஷமா நான் கண்ட கனவு பறிச்சிருச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அர்ச்சனா. என்ன சொல்றீங்க? வா சொல்றேன். நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்ட. ட்ரைனிங் போறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்னம்மா? உனக்கு வேண்டியது ஐஏஎஸ் பட்டம். அத நான் வாங்கிட்டேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் வேலைக்கு போக மாட்டேன். அர்ச்சனா, நான் வேலைக்கு போக முடியாதுன்னா முடியாதுதான். என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லுவேன்? நான் உன் அம்மாடி. அம்மா? உன்னை நான் அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எப்பவாவது நீ நடந்திருக்கியா? உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் தாயோட அன்புலையும் பாசத்திலையும் தான் வளருது. ஆனா நான் தாய் பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன். அம்மா அம்மான்னு நான் தான் உன்னை 1000 முறை கூப்பிட்டிருப்பேன். ஆனா நீ ஒரு நாளாவது என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சிருப்பியா? மாற்றான் தாய் கொடுமைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் விஷயத்துல பெத்த தாய் கிட்டே நான் அந்த கொடுமை அனுபவிச்சேன். காலம் இல்லாம பேச்ச கேட்டு அடிமையாட்ட வாழ்ந்த நீ எல்லாம் ஒரு தாயா? இரக்கமே இல்லாதவ, இதயமே இல்லாதவ. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த நரகத்துல இருக்க விரும்பல. போறேன், எங்கேயாவது போய் சுதந்திரமா வாழ போறேன். நில்லடி. என்ன பார்த்து இதயம் இல்லாதவ, இரக்கம் இல்லாதவன்னு சொன்னியே. இவ்வளவு நாளா நான் ஏன் உங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்துகிட்டேன்னு சொல்றேன். அத கேட்டதுக்கு அப்புறமும் உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ, தாராளமா போ. இத்தனை வருஷமா உன் தாய் ஒரு விதவன் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, நான் விதவை இல்ல. பூவோடையும் பொட்டோடையும் வாழ வேண்டிய ஒரு சுமங்கலி. ஆச்சரியமா இருக்கா? வா. இந்த தாலிய பாத்தியம்மா? இது அருந்த தாலி இல்ல, என் கழுத்துல இருந்து அறுத்தெறியப்பட்ட தாலி. என்ன ஏமாத்தினது போதாதா? உங்க உறவெல்லாம் வேண்டான்னு தானே சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கா இங்க வந்தீங்க? என்ன உண்டாயிருக்க? ஆனா பொண்ணான்னு டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பாத்தியாமே? ஆம்பளை குழந்தையா இருந்தா சொத்துக்கு உரிமை கொண்டாடலாம். பாவம் பொட்ட குழந்தை, என்ன பிரயோஜனம்? பெத்து வச்சுக்கிட்டு நான் தான் அப்ப நிரூபிக்க போறியா? பேசாம கலைச்சிரு, கருவை கலைச்சிரு. முடியாது, முடியாது.
ஊர் உலகத்துக்கு தெரியாம தான் ஒரு தாலியை கட்டிட்டோமே, இவளால என்ன செய்ய முடியும் நினைச்சுதானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஓஹோ, உரிமை கொண்டாடுறதுக்கு இது ஒண்ணு இருக்கோ? இப்ப என்ன செய்வேன்? அட பாவி, தொட்ட கட்டின தாலியை வேற தெரிஞ்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா? இந்த கயிறோட இருக்கிற உறவை வேணா நீ அறுத்தெறிஞ்சிடலாம், ஆனா என் வயிறோட வளர்ற உறவை ஒரு நாள் உன்னால அறுத்தெறிய முடியாது. இன்னைக்கு வேணா நான் உனக்கு ஏமாந்தவளா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே கோழையா இருக்க மாட்டேன். எந்த பெண் குழந்தைய கேவலம்னு நினைச்சு கலைக்க சொன்னியோ அந்த குழந்தை மேல ஆணையா சொல்றேன், உன் கண்ணு முன்னாடியே அவளை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த சமூகத்துல பெரிய பதவிக்கு கொண்டு வந்து அவன் முன்னாடி அவனை தலகுனிய வைக்கிறேன். இது சத்தியம். இப்படி எல்லாம் அந்த ஆளு என்னை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் அனாதையா நின்னா அன்னைக்கு என் வாழ்க்கைதான் முக்கியம்னு நினைச்சிருந்தா உன்னையே இல்லாதாக்கிருப்பேன், உண்மைகளை எல்லாம் புதைச்சிருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யல. நாளைக்கு இந்த உலகம் உங்க அப்பா யாருன்னு கேட்டா, வளர்ந்ததுக்கு அப்புறம் நீயே என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரே வழி இந்த விதவ கோலம்தான். எந்த பொண்ணும் பூவையும் போட்டு இழக்க சம்மதிக்க மாட்டா, ஆனா நான் அதுக்கும் சம்மதிச்சேன். எதுக்காக? யாருக்காக? உனக்காக தாண்டி. இந்த விதவ கோலம் எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை, போட்டுக்கிட்ட வேஷம். என் வாழ்க்கையில நான் ஏமாந்த மாதிரி நீயும் ஏமாந்துட கூடாதுன்னுதான் உன்னை ஒரு தைரியக்காரியா துணிச்சல்காரியா வளர்த்தேன். இந்த ஆண் வர்க்கத்தை நம்பி எனக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி உனக்கு நடந்துடக்கூடாதுன்னுதான் உன்கிட்ட இவ்வளவு கண்டிப்பா நடந்துகிட்டேன். அது தப்பா? நான் இதயம் இல்லாதவளா? சொல்லடி, நான் இரக்கம் இல்லாதவளா? அம்மா, ஐயோ, என்ன மன்னிச்சிடுமா அம்மா. நீங்க எனக்கு தாய் மட்டும் இல்லம்மா, தெய்வம். சொல்லுமா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன் யாரு? சொல்லுமா, சொல்லுமா. அது நான் இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது சொல்றேம்மா. அம்மா, என்னால நீங்க இழந்த வாழ்க்கைய நானே உங்களுக்கு திருப்பி தரேம்மா. அவன் யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அவன் வாயாலே இந்த ஊரவே உங்களை மனைவின்னு சொல்ல வைக்கிறேன். இனிமே நீங்க சுமங்கலிதாம்மா, சுமங்கலிதான்.